மும்பையில் உள்ள அம்பானியின் வீட்டை பாதுகாக்கவே வக்ஃபு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திருப்பூர் ஷாகின் பாக் போராட்ட குழு மற்றும் ஒருங்கிணைந்த இஸ்லாமிய ஜமாஅத் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு கனிமொழி எம்பி தலைமை தாங்கினார். நிகழ்வில் பேசிய கனிமொழி எம்பி, வக்ஃபு திருத்த சட்டம் மூலம் இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைத்து வரும் மத்திய அரசு பகல்காமிற்கு சுற்றுலா சென்ற மக்களை கூட காப்பாற்ற முடியாத ஆட்சியை நடத்தி வருவதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மும்பையில் உள்ள அம்பானியின் வீட்டை பாதுகாக்கவே வக்ஃபு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அம்பானி, அதானி அவர்களுக்கான சட்டங்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள், அவர்களுடைய தொழில் வளர்ச்சி பெறுவதற்கான சட்டங்கள் என்று அந்த 2 பேருக்காக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயரமான நிலையைத்தான் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு வீடு கட்டி குடியிருந்தால் நான் திருப்பி வந்து கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆனா இந்த சட்டத்துல இந்த மாற்றத்தை அவர்கள் நியாயத்திற்கு எதிராக, நீதிக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள் என்றால், எனக்கு தெரிந்து மும்பையிலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடம் வக்ஃபு வாரியத்தை சார்ந்த இடம் என்று இப்ப கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. அந்த வீடு வக்ஃபு வாரியத்திலே அவர்களுடைய இடத்திலே, நிலத்திலே கட்டப்பட்டிருப்பதாக ஒரு வழக்கு இருக்கிறது. 12 வருஷம் அந்த வீட்டுல அவர் இருந்துட்டாருன்னா, எப்ப கட்டினாங்க ஞாபகம் இல்லை எனக்கு. இருந்துட்டா அந்த வீட்டை யாரும் காலி பண்ணுன்னு சொல்ல முடியாது, அவருக்கே சொந்தம் என்று ஒரு சட்டம் கொண்டு